இன்னைக்கு தமிழகத்திலேயே ஒரு பேசுபொடு பொருளா மாறினது அண்ணாமலை சொன்ன விஷயம்தான். என்ன அப்படின்னா, கேரளா மாநிலத்தோட குப்பை கிடங்காக மாறக்கூடிய தமிழக எல்லையோர மாவட்டங்களை உடனே தடுக்க வேண்டும். இங்க குப்பை கொட்டுறதை நிறுத்திக்கணும். இல்லை அப்படின்னா நடக்கிறத பாரு அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லைங்களா? அந்த மாதிரி அவர் சொல்லியிருக்கிறாரு. குப்பை இனிமேல்லாம் இங்க கொட்டக்கூடாது, கொட்டுறவங்களை தடுக்கணும், அதை தமிழக அரசு உடனடி நடவடிக்கை எடுக்கணும். இல்லை அப்படின்னா இந்த குப்பையை, இந்த கழிவுகளை, அந்த கழிவுல சும்மா இல்லைங்க, மருத்துவ கழிவுகள், கோழி இறைச்சி கழிவுகள் அப்படி எல்லாத்தையுமே இங்க கொட்டிடுறாங்க. இதுல முக்கியமா நம்ம பார்க்கறது, எந்த ஒரு வியாதிகள் நோய் உண்டாகுதோ இந்தியாவில் குறிப்பா பார்க்கும்போது கேரளாவில இருந்து தான் அந்த பறவை காய்ச்சல், பன்றி காய்ச்சல் போன்ற வியாதிகள்லாம் பரவுவதாக அங்கதான் ஆரம்ப புள்ளியே இருக்கு அப்படின்னு கூட சிலர் சொல்றாங்க. அந்த மாதிரி இருக்கும்போது அந்த மாநிலத்தில இருந்து கழிவுகளை எடுத்துட்டு தமிழ்நாட்டில் கொட்டுறதை நம்ம எப்படி பார்க்கலாம்? அதை கண்டித்த அண்ணாமலை அவர்கள், இனிமேல் இங்க குப்பையெல்லாம் கொட்டுற வேலை இருக்கக்கூடாது, அப்படி இருந்தது மீறி அப்படி பண்ணீங்க அப்படின்னா குப்பையை கழிவெல்லாம் ஏத்திட்டு லாரியில் ஏத்திட்டு முதல்ல நான் கொட்டிடுவேன் அப்படின்னு சொல்லி மிரட்டலை கொடுத்துருக்கிறாரு. இந்த செயலுக்கு உங்களோட ஆதரவு இருக்கு அப்படின்னா ஆம், இல்லை அப்படின்னு சொல்லி உங்களோட கமெண்ட்ஸை தெரிவிச்சுட்டு போங்க.